ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் முதல்வன் ப்ராஜெக்டில் 5th ப்ராஜெக்ட், அதாவது ஸ்டோர் மேனேஜர் கீப் ட்ராக் ஆஃப் இன்வென்டரி, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் நியூவாக க்ரியேட் பண்ணிடுறேன். ஸ்டோர் மேனேஜர் அப்படிங்கிற நியூவாக ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் மேனேஜருங்கிற ஃபோல்டரையே நான் செலக்ட் ஃபோல்டராக சூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டோர் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ ஃபோல்டர் எம்டியாக இருக்குது. டெர்மினல், நியூ டெர்மினல், டிஃபால்ட்டாக பவர் செல்லில் தான் இருக்கும். ஸோ நம்ம தான் கமாண்ட் ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு சியில், யூசர்ஸில், வெல்கமில், ஒன் ட்ரைவில், டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் மேனேஜர் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கும். அதான் ரைட் சைடில் பார்த்தா சிஎம்டின்னு நமக்கு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ப்ராஜெக்ட் ஃப்ளோவை சூஸ் பண்ணுறேன். நமக்கு இதில் 2 லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று டெமோ லிங்க்கு, வீடியோ லிங்க்கு, நெக்ஸ்ட்டு கோடு. ஸோ இந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் உங்கள் க்ரோம்லேயே நீங்கள் பண்ணும்போது உங்கள் ட்ரைவில் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. இப்போ ஜிப் ஃபோல்டராக டவுன்லோட் ஆகும். ஜிப்பிங் ஒன் ஃபைல்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஃப்ரண்ட் எண்ட் 369 கிலோபைட்ஸ்ன்னு இருக்குது, டன்னு இருக்குது. ஸோ திரும்ப இந்த இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஜிப் ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க, கீழே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி நார்மல் ஃபோல்டராக நமக்கு வந்துடும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய பிசியில் டவுன்லோட்ஸில் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் நார்மல் ஃபோல்டராகி நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு இதை மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஃப்ரண்ட் எண்டுன்னு இருக்குது. ஸோ திரும்ப இந்த ஃபோல்டரை இங்கே நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோல்டரில் எதுவுமே இல்லை, எம்டி ஃபோல்டர். ஸோ அதனால் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கான எல்லா கோடிங்ஸில் இருக்குது. பப்ளிக், எஸ்ஆர்சி எல்லாமே இருக்குது. ஸோ இது இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஃப்ரண்ட் எண்டுன்னு இருக்கிறதுனால இதை நான் ரீநேம் கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு இன்வென்டரின்னு மட்டும் வச்சுக்குவோம். ஸோ இன்வென்டரி அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நான் ஸ்டோர் மேனேஜருக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ திரும்ப நான் இப்போ விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஸ்டோர் மேனேஜருக்குள்ளே இன்வென்டரி இருக்குது. இன்வென்டரிக்குள்ளே பப்ளிக், index.html, இன்வென்டரி லோகோ எல்லாமே இருக்குது. இது மாதிரி எஸ்ஆர்சியை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் பேஜஸ், புக்ஸு, கான்டாக்ட்ஸ் எல்லாமே, ஹுக்ஸ் எல்லாமே இருக்குது. app.js, app.test.js, index.js, index.js எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் சேஞ்ச் டைரக்டரி சிடி இன்வென்டரின்னு கொடுக்குறேன். ஸோ சியில், யூசர்ஸில், வெல்கமில், ஒன் ட்ரைவில், டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் மேனேஜருங்கிற ஃபோல்டருக்குள்ளே இன்வென்டரி அப்படிங்கிற ஃபோல்டரை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்பிஎம் இன்ஸ்டால் கொடுக்கணும். நீங்கள் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎம் ஸ்டார்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இது மாதிரி வந்துட்டு ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் ரெகனைஸ்டு இஸ் அண்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமாண்டுன்னு வரும். ஸோ ஆப்ரேட்டிவ் ப்ரோக்ராம் ஃபார் பேட்ச் ஃபைல் எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்பிஎம்மை இன்ஸ்டால் பண்ணிடணும். என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் நோடு மாடல்ஸ் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்பிஎம்மை ஸ்டார்ட் கொடுத்தா தான் ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் டைமிங் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஸோ பாருங்கள் இப்போ நோடு மாடல்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நோடு மாடல்ஸுங்கிறது இல்லை. ஸோ நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்ததுனால நோடு மாடல்ஸ் அப்படிங்கிறது என்பிஎம்மோட டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது என்பிஎம் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிறதுக்கு உண்டான எல்லா மாடல்ஸும் நோடு மாடல்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே நோடு மாடல்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நமக்கு 1 by 1 இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், என்பிஎம் நமக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு ஆடட் 1329 பேக்கேஜஸ் இன் 7 minutesனு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 266 பேக்கேஜஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்டிங், ரன் என்பிஎம் ஃபண்ட் ஃபார் டீட்டெயில்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்பிஎம்மை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட்டாக வரும். START. நான் என்பிஎம்மை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அவுட்புட் வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சாம்பிள் ஐட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த சாம்பிள் ஐட்டங்கிறதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நான் ஏற்கனவே ரன் பண்ணதுனால நமக்கு ஹமாம் அப்படிங்கிற இதுவும் நாய்ஸ் கேன்சலிங் இயர்பட்ஸ் அப்படிங்கிறதும் 2 times வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த அவுட்புட் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோமை சூஸ் பண்ணுறேன், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு கார்ட், யுவர் கார்ட் இஸ் எம்டின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்வென்டரி, ஸோ இன்வென்டரி, சர்ச் இன்வென்டரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் நேம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் டிவின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இமேஜ் URL, நெக்ஸ்ட்டு https example.com images tv.jpgன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸு ஸோ டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ரேட் ஏறிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 46,000 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்டர் ஸ்டாக். ஸோ நான் 14 கொடுக்குறேன். ஸோ இதை மூவ் பண்ணோம்னா நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். டேக்ஸ் அண்டு காமா செப்பரேட்டட். டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமா செப்பரேட்டட், எலக்ட்ரானிக்ஸ், டிவி, ஹோம், என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆட் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திரும்ப போய் செக் பண்ணி பார்ப்போம். இன்வென்டரியை செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்வென்டரி, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் டிவி அதோட ப்ரைஸ் 46,000 கொடுத்தா 46,000 வந்திருக்கு. ஸ்டாக் அவைலபிள் 14 வந்திருக்கு. ஸோ ஆட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1ன்னு கொடுத்துட்டு திரும்ப நான் அப்டேட் ஸ்டாக்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 41ன்னு வருது. ஸோ அது மாதிரி நமக்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரெக்கார்ட், நோ சேல்ஸ் ரெக்கார்ட் எதுவும் இதில் நம்ம கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட், யுவர் கார்ட் இஸ் எம்டி. ஸோ திரும்ப நான் ஹோம் வந்துடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிற ப்ராடக்டை ஆட் பண்ணி காமிச்சேன். ஓகே, தட்ஸ் ஆல். நமக்கு ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு GitHub லிங்கில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் கோடிங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராஜெக்ட்டுக்கு நியூவாக ரிப்போசிட்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இன்வென்டரி அப்படிங்கிற ரிப்போசிட்டரியை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்போசிட்டரி சூஸ் விசிபிலிட்டி பப்ளிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட் ரெடீம் அப்படிங்கிறத நான் எனேபிள் பண்ணி ஆன் மோட் கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு க்ரியேட் ரிப்போசிட்டரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபைல், அப்லோட் ஃபைல்ஸ், சூஸ் யுவர் ஃபைல்ஸ். டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் மேனேஜருக்குள்ளே இன்வென்டரிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் எல்லா ஃபைல்ஸையும் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன். ஸோ அப்லோடிங் 1 of 5 ஃபைல்ஸ்னு வந்திருக்கு. ஸோ 5 ஃபைல்ஸும் நமக்கு இங்கே அப்லோட் ஆக போகுது. ஸோ அப்லோடிங் 5 ஃபைல்ஸ்னு வந்துட்டு ஸோ எல்லா ஃபைல்ஸும் இங்கே அப்லோட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ், திஸ் மே டேக் a few minutes to completeன்னு இருக்குது.
நெக்ஸ்ட்டு இந்த கோடுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யாரோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம். ஸோ அவங்க டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை எக்ஸாக்டாக உங்கள் டீமில் அவங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதாவது கிட்டப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கிட்டப் லிங்க் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் இதோட சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ 5 ப்ராஜெக்ட்ஸையும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ.